இங்க ஜீவாவுமே காலையில எங்க ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இங்க முத்துக்குமே கால் பண்றாங்க. இங்க பாருங்க முத்து, இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். நீங்க உங்க வண்டி எடுத்துட்டு டைரக்டா ஹோட்டலுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலோட அட்ரஸை இந்த பக்கம் முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே முத்துவுமே சரி மேடம், நான் அங்க ஸ்பாட்ல இருப்பேன், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவுமே ஹோட்டலுக்கு போயிடுறாரு. அப்ப கரெக்டா ஜீவாவுமே அங்க வந்து முத்துவை பார்த்துட்டு, முத்து இன்னைக்கு நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு கடைக்கு போக வேண்டியது இருக்கு, நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்துடுறேன், அது இல்லாம ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே டேரக்டா அங்க போயிட்டு ரெடி ஆகுறாங்க. ஹோட்டல் ரூம்ல ரெடி ஆயிட்டு இந்த பக்கம் முத்து கூட வந்து இந்த மாதிரி இங்க மனோஜோட கடை அட்ரஸை காட்டி இந்த கடைக்கு தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டு மனோஜுமே என்ன மேடம் சொல்றீங்க, இந்த கடைக்கு நீங்க போகணுமா, என்ன ஏதாவது ஹோம் அப்ளையன்ஸ் வாங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இங்க முத்துக்கிட்ட ஜீவாவுமே ரொம்ப கடுமையா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க முத்து, நான் சொன்ன இடத்துக்கு மட்டும் போங்க, தேவையில்லாம என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, நான் ஆல்ரெடி ரொம்பவே டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட முத்துவுமே சாரி மேடம், நான் தெரியாம கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டேரக்டா ஜீவாவே அந்த கடைக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க ஜீவாவுமே கரெக்டா கடைக்குள்ள போறப்போ எங்க முத்துக்கிட்ட முத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷத்துல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா உள்ள போறாங்க. இங்க ஜீவாவுமே கரெக்டா அங்க போயிட்டு மனோஜோட கடையை சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காங்க. பாரு, என்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கின காசு இங்க எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது எங்க மனோஜுமே ஜீவா தான் அங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாம அவங்க ஏதோ ஒரு பெரிய கஸ்டமர்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு எங்க ஜீவா கிட்ட போயிட்டு மேடம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஜீவாவுமே இங்க மனோஜ் தான் இருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கிட்டு ரொம்ப நக்கலா பார்த்துட்டு, எனக்கா ஹெல்ப் பண்றீங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு நீங்க பணக்கார ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி ஜீவா தான் இதை பேசுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னு எங்க மனோஜும் பயங்கரமா கோவப்படுறாரு. நீ எதுக்காக என்னோட கடைக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கடையை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சார் இது, பொருள் வாங்க வந்தா இப்படி நீங்க கஷ்டப்பட்டு நடந்துக்கிறீங்க, சொல்லப்போனா நான் என்ன உங்களை என்ன கஷ்டப்படுத்துறதுக்காக வந்தேன், சரி கடை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் கிட்ட ரொம்பவே நக்கலா பேசுறாங்க. அப்ப கரெக்டா இங்க ஜீவா தான் இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட ரோகிணியுமே இங்க அவங்க கிட்ட வந்துட்டு எதுக்காக இங்க வந்திருக்க, மறுபடியும் எங்க கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க ஜீவாவுமே இங்க பாருங்க ரோகிணி மேடம், நான் ஏன் பணத்தை ஏமாத்த போறேன், சொல்லப்போனா உங்க வீட்டுக்காரர் என்கிட்ட கொடுத்த பணத்தை விட அதிகமா நீங்க வாங்கின ஆள் தானே, சொல்லப்போனா வட்டி போட்டு வாங்கிட்டீங்கல்ல, நீங்க தானே பணத்தை உண்மையிலுமே என்கிட்ட இருந்து ஏமாத்திருக்கீங்க, அப்ப எதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ரோகிணியுமே இங்க பாருங்க, இந்த மாதிரி நீங்க பிரச்சனை பண்றதா முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியில கிளம்புங்க, சம்பந்தம் இல்லாம இங்க பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜீவா கிட்ட பயங்கரமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட ஜீவாவுமே ரோகிணியோட வாயை அடக்கணுங்கிறதுக்காக, என்ன ரோகிணி மேடம், நீங்க யாரு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன், உண்மையை சொல்ல போனா அந்த பியூட்டி பார்லர் உங்களுதுல போல இருக்கே, நீங்க அங்க வேலை தானே பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்ட மனோஜுக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்ப ரோகிணியுமே எடுத்துக்கிட்டு இதுதான் உங்களுக்கு வேலையா, என்ன ஃபாலோ பண்ணி என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க பக்கத்துல இருக்க மனோஜுமே என்ன ரோகிணி சொல்றா அவ, அப்ப பியூட்டி பார்லர் ஒண்ணுது இல்லையா, நீ ஒர்க் தான் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க பாருங்க மனோஜ், அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ சொல்றதை நம்பிட்டு இருக்கீங்க, அவ சொல்றதெல்லாம் உண்மையாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கேட்ட மனோஜுமே மறுபடியும் ஜீவா பக்கம் திரும்புறாங்க. அப்ப ஜீவாவுமே சரி ரோகிணி, நீங்க வந்து இந்த மனோஜா ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது மட்டும் நல்லா தெளிவா புரியுது, ஆனா இதை விட முக்கியமான விஷயம் நீங்க யாரு, எங்க இருந்து வந்தீங்க, என்னென்ன தில்லுமுலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஒரு நாள் பத்தாது, ஆனா அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கேன், அந்த டைம்ல கண்டிப்பா அது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்துருவேன், அது வரைக்கும் அவங்க கிட்ட விளையாடுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணியுமே ஒரு மிரட்டிடுறாங்க. இதை கேட்ட ரோகிணியுமே அப்பனா இவளுக்கு நம்மளை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, எப்படி இவளுக்கு தெரிஞ்சிச்சு, ஒருவேளை பின்னாடி ஆள் வச்சு ஃபாலோ பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப ஜீவாவுமே இருந்துகிட்டு இந்த பக்கம் மனோஜை பார்த்து சரி மனோஜ், நீங்க உங்க பிசினஸை கண்டினியூ பண்ணுங்க, சொல்லப்போனா நீங்க ரொம்ப நாள் இந்த பிசினஸ் எப்படி வச்சிட்டு இருக்க முடியாதுல்ல, இது கெடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் இருப்பேன், அதனால சரி இருக்கிற வரைக்கும் இந்த பிசினஸ் என்ஜாய் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க மனோஜ் கிட்டயுமே சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில கிளம்புறாங்க. இதை பார்த்த மனோஜ் ரோகிணி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா ரோகிணியோட மனசுல டென்ஷனோட அதிகமா பயம் தான் இருக்கு. எப்படி இவளுக்கு நம்மளை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சது, எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை நமக்கு பின்னாடி ஏதோ ஆளை வச்சு செக் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் ஜீவாவும் இங்க சிரிச்சுக்கிட்டே கடையில இருந்து கீழே இறங்கி வரதை பார்த்த உடனே இங்க முத்துவுமே என்னாச்சு மேடம், இப்போ உங்களுக்கு கோபம்லாம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ஜீவாவுமே முத்துவை பார்த்து இங்க மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன், அதனாலதான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முத்துவுமே இந்த பக்கம் ஓகே மேடம், இந்த கடைக்கு வந்தீங்களா, ஏதோ பொருள் வாங்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ஜீவாவுமே சிரிக்கிறாங்க. எதுக்காக மேடம் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நான் ஏன் முத்து பொருள் வாங்க போறேன், உண்மையை சொல்லப்போனா நான் தான் வெளிநாட்டுல இருக்கேன்ல, சும்மா எனக்கு வேண்டப்பட்டவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன், சொல்லப்போனா இந்த கடையில இருக்க ஒருத்தன் வந்து என்கிட்ட பணம் ஏமாத்தி வாங்கிட்டான், அதனாலதான் இந்த விஷயத்தை பத்தி நான் கொஞ்சம் அவனை மிரட்டிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன மேடம் உங்ககிட்டே பணம் ஏமாத்திட்டானா, யார் அவன், அவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அந்த மனோஜன் ஓனர் இருக்கான்ல, அவன் தான் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க முத்துவுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு டக்குனு தன்னோட வண்டியை ஓரம் கட்டி மனோஜ் ஏமாத்திட்டானா, அவன் என்ன உங்ககிட்ட ஏமாத்தினா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதுக்காக வந்து மனோஜை பத்தி விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவை பார்த்து ஜீவாவும் கேட்கறாங்க. அவன் என்னோட அண்ணன் தான் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோடனே இந்த பக்கம் ஜீவாக்கு பயங்கர ஹாப்பி. பரவாயில்ல, என்னோட வேலையை நீங்க தரவாவே குறைச்சிட்டீங்க, சொல்லப்போனா நான் யாரை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தானோ அவங்களே என் கார் ஓட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க முத்துக்குமே ஒண்ணுமே புரியல. என்னாச்சு மேடம், ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ சரி விடுங்க, நம்ம இந்த விஷயத்த முதல்ல தெளிவா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா இங்க முத்துவுமே அந்த ஹோட்டலுக்கே கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு அவருக்குமே ஒரு காஃபி வாங்கி கொடுத்துட்டு இங்க பாருங்க முத்து, கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க அண்ணன் வந்து ஒரு 27 லட்ச ரூபாய் ஏமாந்தார், ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஆமா மேடம், ஒரு 27 லட்ச ரூபாய் ஏதோ ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தான், சொல்லப்போனா அந்த பொண்ணு ஏமாத்திட்டு போனதுனாலதான் இவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தான் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் முத்து சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இங்க ஜீவாவுமே இங்க பாருங்க அந்த 27 லட்சம் ரூபாய் ஏமாத்தின பொண்ணே நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் பயங்கர ஷாக் ஆயிட்டு முத்தும், அப்ப நீங்க தான் அந்த பணத்தை ஏமாத்தினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜீவாவை பார்த்து கொஞ்சம் கடுமையா பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஜீவாவுமே இங்க பாருங்க முத்து, என் மேல கடுப்பாக்காதீங்க, அந்த 27 லட்சம் ரூபாய் நான் எப்போ அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் முத்துக்கு பயங்கர ஷாக்கு. என்ன மேடம் சொல்றீங்க, இன்னுமே அந்த மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்கான், இன்னும் நீங்க அந்த பணத்தை தரல, இன்னுமே நீங்க ஏமாத்திட்டு போனதை சொல்லி தான் வீட்டுல வந்து சமாளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் முத்து, அந்த விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கே இப்ப வந்திருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் பணம் இல்லாம இருந்துச்சு, அதான் ஊருக்கு போய் கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு இந்த விஷயத்த நம்ம மேல பட்டிருக்க ஒரு கரையை துடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன். உண்மையை சொல்ல போனா நான் லாஸ்ட் டைம் ஊருக்கு வந்திருந்தேன் பாத்தீங்களா, அப்பவே அந்த 27 லட்சம் ரூபாய் பணத்தை மனோஜ் கிட்ட கொடுத்துட்டேன். ஆனா அந்த 27 லட்சம் ரூபாய்க்கு 3 லட்சம் ரூபாய் வட்டி போட்டு வேணும்னு சொல்லிட்டு அந்த ரோகிணியும் சேர்ந்து என்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எழுதி வாங்கிட்டாங்க. சொல்லப்போனா அதுக்காக தான் நீங்க என் கூட வந்து இந்த மாதிரி சாட்சி கையெழுத்து போட்டீங்க தெரியுங்களா அப்படின்னு கேட்கிறப்போ, ஆமா மேடம், அன்னைக்கு கூட நீங்க அதை பணம் கொடுக்கறதுக்கு சாட்சி கையெழுத்து கேட்டீங்களே, ஆமா அதுக்காக தான் போட்டேனா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா, உங்க அண்ணனுக்கு அந்த பணத்தை நான் கொடுக்கறதுக்காக தான் நீங்க உங்க அண்ணனுக்காக என் சைடு நீங்க சாட்சி கையெழுத்து போட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்ட முத்துக்கு நம்பவே முடியல. ஜீவாவுமே மேல பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க முத்து, நான் கொடுக்க வேண்டிய பணத்தை நான் இப்போ அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். பட் நான் அவங்க உங்க வீட்டுல அந்த பணம் வந்து இன்னும் வாங்கலன்னு சொல்லி அதை மறுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்னுமே உங்க வீட்டுல என்னோட பேர் கெட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க மனோஜ் பண்ண வேலையினால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க 4-5 பேர் இருக்காங்க, அவங்க கிட்டே என்னோட பேர் கெட்டுக்கிட்டு இருக்கு. நான் இனிமே அந்த பணத்தை ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டு தான் தராம இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையை சொல்லப்போனா அவங்க கிட்ட நான் அந்த பணத்தை ஏமாத்தணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜீவாவும் ஒரு பயங்கரமான நாடக கதையை இங்க முத்துக்கிட்ட அளந்துகிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனா அந்த பணத்தை அவரோட வேலைக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்டா கொடுத்திருந்தேன். ஆனா அந்த டைம்ல அந்த கம்பெனியோட GM மாறினதுனால அந்த பணம் வந்து லாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி வாங்குறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துடலாம் தான் இந்த ஊருக்கே வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க மனோஜும் ரோகிணியும் சேர்ந்துட்டு என்னை பிடிச்சி அவங்க கிட்ட இருந்து பணத்தை கொடுக்குற மாதிரி என்னோட பணத்தையும் சேர்த்து 3 லட்சம் ரூபாய் வட்டியோட பிடிங்கிட்டாங்க. அதனாலதான் அதை தாங்க முடியாம தான் இப்ப எப்படியாவது இந்த விஷயத்த அவங்க வீட்டுக்கு தெரியப்படுத்திடணும், என் மேல இருக்கிற கெட்ட பேரை, அதாவது கெட்ட களங்கத்தை அதை நான் துடைக்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கே வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கெட்ட முத்துக்கு தெளிவா புரிஞ்சிருது. சரி மேடம், நீங்க சொன்ன எல்லாத்தையும் இன்னைக்கே முடிச்சிடலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ஜீவா கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே கூப்பிடுறாங்க. அதே நேரத்துல மனோஜும் ரோகிணியும் இந்த மாதிரி ஜீவா வீட்டுக்கு வந்ததை பார்த்தோம்னா பயங்கரமா ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. அப்ப மனோஜ் ரொம்ப கோவப்பட்டுட்டு, ஆமா இவளை எதுக்கு வீட்டுக்குள்ள விட்டீங்க, இவதான் என்கிட்ட பணத்தை ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா பக்கத்துல இருக்க விஜயாவும், ஏண்டி என் பையன்கிட்ட பணத்தை ஏமாத்திட்டு இவ்வளவு தைரியமா எங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கிட்ட சண்டைக்கு போக ட்ரை பண்றப்போ இங்க மொத்தமே எங்க விஜயாவை பிடிச்சு நிறுத்திட்டு, இங்க முதல்ல நிறுத்துங்க, அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் எப்போ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னா வீட்டுல இருக்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க, இன்னும் அந்த 27 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கல தானே அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறப்போ, இல்லப்பா இந்த மாதிரி மனோஜ் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான். சொல்ல போனா அவங்க 27 லட்சம் ரூபாய்க்கு வட்டியோட சேர்த்து 30 லட்சம் ரூபாயா இந்த பக்கம் மனோஜ் ரோகிணி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நான் கூட சொன்னேன்லப்பா, ஒரு டைம் ஸ்டேஷன்ல போய் சாட்சி கையெழுத்து போட்டேன்னு, அது இவங்களுக்காக தான் போட்டேன். அன்னைக்கு கையெழுத்து போட்ட அன்னைக்கு தான் அந்த பணமும் இங்க நம்ம மனோஜ் கிட்டையும் ரோகிணி கிட்டையும் போய் சேர்ந்திருக்கு. ஆனா அவங்க அந்த பணத்தை இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருந்து மறைச்சிட்டு இந்த மாதிரி ரோகிணியோட அப்பா வெளிநாட்டுல இருந்து அனுப்பிச்சு விட்ட பணம்னு சொல்லி நம்மளை ஏமாத்தி நாடகம் ஆடி இப்படி ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்கப்பா. சொல்லப்போனா இந்த விஷயம் எல்லாமே இன்னைக்கு இந்த மேடம் உங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் எல்லாருமே ரோகிணி பக்கம் திரும்புறாங்க. அப்ப விஜயாவும் ரோகிணியை பார்த்து, என்ன ரோகிணி இதெல்லாம், இவ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரோகிணி வேற வழி இல்லாம, ஆமா ஆண்டி அவங்க சொல்றது உண்மைதான், இந்த மாதிரி அவங்களோட பணத்தை வச்சுதான் மனோஜோட பிசினஸ் நாங்க மூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு விஜயா ரொம்ப கோவப்பட்டுட்டு, அப்போ உங்க அப்பா இன்னுமே பணம் தரலையா, உங்க அப்பா பணம் தந்தாங்கன்னு சொல்லி நீ என்ன ஏமாத்திட்டல, இது வரைக்கும் நீ என்கிட்ட தான் போய் சொல்லாம இருந்த, கடைசியில என்கிட்டயும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா, முதல்ல உங்க அப்பா இருக்காரா இல்லையா, இந்த மாதிரி என்கிட்ட ஏமாத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணியோட விஷயத்துல பயங்கரமா இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஜீவாவும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. உண்மையை சொல்ல போனா நான் உங்களுக்காக இழந்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்க அதுக்கு பதிலா கண்ணீர் சிந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வஞ்சத்தன்மையோட இந்த பக்கம் வந்து ரோகிணியும் மனோஜையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க.